Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் மயோனைஸ் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கஷ்டம்னு நினச்சி கடையிலேயே வாங்கிட்டுருக்கோம். அந்த மயோனைஸை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். முட்டையோட வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே இதுக்கு தேவை. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்தணும். அதுக்கு நான் 200 மில்லி அளவு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை இந்த அளவுக்காக இந்த பாட்டிலில் ஊற்றிருக்கேன். இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் சேர்த்திட்டு இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்குது. இப்போது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, நெக்ஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதில் சேர்த்திடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது மறுபடியும் இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி 2 நிமிஷம் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதுலேருந்தும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை விட கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 200 மில்லி எண்ணெயுமே 2 முட்டைக்கு தேவை. அதை ஃபுல்லாகவே ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும் போது மயோனைஸ் நல்லா திக்காக இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கு வேண்டி மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சேர்த்தி இந்த மாதிரி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லாவே இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ மயோனைஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், திக்காக இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பீஸா, ஷவர்மா, பிரெட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.